இன்றைக்கி காலையிலேருந்தே நல்ல மழை. இந்த மாவு அம்மா தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் வரகு அரிசி ஊற வச்சது, அது கூடவே சொரக்காய் போட்டு வரமிளகாய் கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருந்தாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் நல்லா மொறு மொறுன்னு எண்ணெய் ஊற்றி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு நிறைய தோசை சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இன்னொன்று, இந்த மாவு இந்த கடலப்பருப்புலாம் சேர்த்து அரைச்சி ரெடி பண்ணும்போது பசி நல்லா அடங்கும். பசங்க இந்த மாதிரி சொரக்காலாம் சாப்பிட மாட்டாங்கன்ற பசங்களுக்கும் மாவில் ஏதாவது ஒரு காய் போட்டு அரைச்சி தோசையாக ஊற்றி கொடுக்கும்போது அவங்களுக்கும் தோசை அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படி தான், அந்த மாதிரி சாப்பிட்ருவாங்க. குட்டி பசங்களாம் சாப்பிட்லன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு கத்திரிக்காய் நல்லா நைஸாக கட் பண்ணி நல்லெண்ணெயில் போட்டு சாம்பார் பொடி போட்டு ஃப்ரை பண்ணியிருந்தேன். இது மண் வானலில் தான் செய்து வந்தேன். இது செய்துட்டு இது கூட சாதம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை தான் செய்திருந்தேன்.